சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் சூலூர், கிணத்துக்கடவு, வால்பாறை ஆகிய சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒன்-டு-ஒன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், மேலும் விவரம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்போது உடன்பிறப்பே வா ஒன்-டு-ஒன் ஆலோசனை கூட்டம் அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தோல்வியடைந்த தொகுதிகள், 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது குறைந்த வாக்கு பெற்ற சட்டமன்ற தொகுதிகள் என முதற்கட்டமாக 100 தொகுதிகளை கணக்கெடுத்து அந்த தொகுதியினுடைய மண்டல பொறுப்பாளர், அமைச்சர் முதற்கொண்டு தொடர்ச்சியாக ஒன்றிய மற்றும் பகுதி கழக செயலரவை தொகுதிக்கு 10 பேரும் முதலமைச்சர் தனித்தனியே செலுத்தி வருகிறார். அப்போது அங்கு இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்து அனைத்து இடங்களிலும் கூட்டணி கட்சிகளோடு இணைந்து வேலை பார்க்க வேண்டும் என்றும், பொதுவாக அந்த உள்கட்சி பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்து அனைவரும் வேலை பார்க்க வேண்டும் என்றும், சரியாக வேலை செய்யாத கட்சி நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அது மட்டுமல்லாமல் ஒரு சட்டமன்ற தொகுதியில் தோல்வியடைந்தால் அந்த ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகமே மாற்றப்படும் என்றெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை இருந்தார். இந்நிலையில் இன்றைய தினம் 3 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளை முதலமைச்சர் சென்று வருகிறார். குறிப்பாக கிணத்துக்கடவு, வால்பாறை, சூலூர் உள்ளிட்ட இந்த 3 சட்டமன்ற தொகுதியுடைய நிர்வாகிகளை முதலமைச்சர் சென்று வருகிறார். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்க இருக்கிறார். அரசுடைய சாதனை திட்டங்களை தொடர்ச்சியாக பொதுமக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்றும், துண்டு பிரச்சாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களாகவும் தொடர்ச்சியாக கட்சியினுடைய ஒருங்கிணைத்து அனைவரையும் அழைத்து வீடு வீடாக சென்று சிந்திக்க வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக பல்வேறு அறிவுரைகளையும் முதலமைச்சர் அவர்கள் கட்சியினுடைய நிர்வாகிக்கு வழங்கி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.